என்ன பண்ணாலும் இந்த தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குதுங்க. இந்த தூக்கம் வருவதற்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்றதிலிருந்து எவ்வளவு எளிமையா வெளியே வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறதே இந்த தூக்கம் தாங்க. இந்த தூக்கம் பிரச்சனை தான் பல நோய்களை விஸ்வரூபம் எடுக்க வச்சிருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிபி எப்போ ஏறுதுன்னு நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். இரவு தூக்கம் இல்லைன்னா உங்களுடைய பிபி சர்றன்னு மேலே ஏறிடுது. காலையில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய சுகர் லெவல் எப்போ ஏறுதுன்னு செக் பண்ணி பாருங்க. இரவு தூக்கம் இல்லைன்னா உங்களுடைய சுகர் லெவல் ஜல்லுன்னு ஏறுது. உங்கள் வெயிட் எப்போ ஏறுதுன்னு பாருங்க. நைட்டு சரியாக தூக்கம் இல்லைன்னா உங்கள் வெயிட் ஏறுது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான். அப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனையை மட்டும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல நோய்கள்லேருந்து இன்னைக்கு குணமாயிடலாம். இது சைக்காட்டிக் பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுருது. நம்மளுடைய மனநல பிரச்சனையாக உருவாக்கி கடைசியில் மனநல மருத்துவர்களை பார்த்து வாழ்நாள் முழுவதும் மனநல பிரச்சனைக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு. அந்த மாத்திரை இல்லைன்னா நம்மளால் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் அப்புறம் அதுக்கு திரும்ப டோசேஜ் அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயும் போகக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ இது மனநல பிரச்சனையாக மாறாமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? இந்த தூக்கத்தை எளிமையாக தூங்குவதற்கு நாம் என்ன பண்ணணும்? அதற்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்திரிக்கப்படும் பொழுது இது பகலா இரவானே தெரியாது. எந்திரிச்சு கேட்போம், விடிஞ்சிருச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் மதிய நேரமாக இருக்கும். மதிய தூக்கம் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இரவு தூங்கியிருப்போம், இரவு தூங்கிட்டு அதிகாலை எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே ஐயோ மதியானம் சாப்பாடு வேற சாப்பிடணுமே அப்படின்போம். ஆனால் அதிகாலை தான் எந்திரிச்சிருப்போம். அப்போ எந்த நேரத்தில் தூங்கணும்னே தெரியாமல் தூங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான தூக்கம். இது மாதிரிலாம் அனுபவங்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருந்திருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க, ஆமாங்க அந்த மாதிரி தூக்கமெல்லாம் தூங்கி பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தூக்கம் தூங்கப்படும் பொழுது நம்மளுடைய உடம்பு லேசாக இருக்கும், காத்தாக இருக்கும், மிதக்கும், நடப்போம், ஓடுவோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் டயர்டே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மாதிரியான தூக்கம் இல்லாததுனால உடல் சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, கிரியேட்டிவிட்டியே இல்லை. காப்பி அடிக்கிற விஷயமாகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படிக்கிறதுக்கு ஆர்வமே கொடுக்கல, வேலை பார்க்குறதுக்கு ஆர்வமே கொடுக்கல, சோம்பேறித்தனம், அசால்ட்டுத்தனம், வேலைகளை தள்ளி போடுறது இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இன்னைக்கு நமக்குள்ளே வந்து அதிகமாயிட்டே போயிருக்குன்னா அதற்கு காரணம் தூக்கம் இல்லாதது தான். இரவு நல்லா தூங்கினோம்னா காலையில் நம்ம நல்ல கிரியேட்டிவாக இருக்கலாம். அப்போ புதுசு புதுசாக விஷயங்களை சிந்திக்கலாம். நைட்டு சரியாக தூங்கலைன்னா அது மாதிரியான விஷயங்கள் நடக்காது. இரவு நல்லா தூங்கியிருந்தோம்னா நமக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சூப்பராக வந்து வேலை பார்க்கும். அப்போ நாளமில்லா சுரப்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது வராது. தைராய்டு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். டயபெட்டிக் பிரச்சனைலேருந்து வெளிவருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய கோபம், எரிச்சல், டென்ஷனு, பரபரப்பு, படபடப்பு, பால்பிட்டேஷன் இருக்குல்ல, அது கொண்டு போகும். அப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரே விஷயம் தூக்கம் தான். ஒருத்தர் ஹைட்டே வளரலைங்க, குள்ளமாக இருக்கிறாருங்க, கருப்பாக உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கருப்படிக்குதுங்க, எல்லாத்துக்கும் தூக்கமின்மை பிரச்சனை தான். ஸ்கின்னெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா குளோ கொடுத்துச்சு, ஆனால் இப்போ கருப்படிக்குது. நீங்கள் பாருங்கள், நைட்டு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். கேட்டு பாருங்கள். உங்களுடைய கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படுது, நைட்டு தூக்கம் இல்லை. இரவு நேர தூக்கம் என்பது உங்களுக்கு என்ன வேலை நடக்குது நம்ம உடம்புக்குள்ளன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தூக்கம் ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது உள்ள சாப்பாடு உள்ளே போயிட்டே இருக்குது. அது அரைச்சு நமக்கு சத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே 100% சத்தாக மாறிடுச்சா அப்படின்னா அதான் கிடையாது. அது 60% இருக்கலாம், 80% இருக்கலாம். மீதி அப்போனா அந்த 20% 40% கழிவுகள் வெளியேற்றப்படணும்ல. இது யார் வெளியேற்றுறது, எப்போ வெளியேற்றுறது? இது கழிவுகள்ன்றதை எப்போ உள்ள நமக்கு வந்து பிரிக்கிறது, தீர்மானிக்கிறது அப்படின்னா இரவு நேரங்கள் தான்.
அப்போ இரவு நாம் படுத்திருக்கப்படும் பொழுது தான் உடம்பு இந்த கழிவு நீக்கத்துக்கு தகுந்த வேலைகளை பண்ணுது அப்படின்னு. அதனால தான் நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே யூரின் போகிறது, மோசம் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் நமக்கு கல்லீரல் இதனுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. சத்துக்களை பிரித்து சத்துக்களை அங்கங்கே கொடுத்துட்டு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. அப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு பரபரப்பான ஒரு சிட்டி, மும்பை, சென்னை போன்ற ஒரு பரபரப்பான ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் கார்ப்பரேஷன் உள்ள க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இரவு தான் நடக்கும். ஏன்னா அங்கே ரோட்டில் எனி டைம் வண்டி வாகனங்கள் போயிட்டே இருக்கப்படும் பொழுது அங்கே எப்போ போய் சுத்தம் பண்ணுறது? பண்ண முடியாது இல்லையா? அப்போ இரவு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறது நடக்கும். அது மாதிரி இந்த உடல் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அதிகாலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு போகும் முறை. அப்போ அந்த கழிவுகளை சுத்தம் பண்ணுற வேலையை பண்ணலை, இரவு படுத்ததுக்கப்புறம் உடம்பே அதை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுது. க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுது. அப்போ க்ளீன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஒரு செல்ஃபோனை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு சார்ஜ் போடுறோம்ல, அது மாதிரி திரும்ப காலை அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம நல்ல எனர்ஜியாக செயல்படணும்னா இரவு தூக்கம் தான் சார்ஜ் போடுறது. அப்போ இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ், எனர்ஜி பூஸ்டர், இவை எல்லாம் தூக்கமே. இந்த தூக்கத்தை நம்ம இன்னைக்கு தூங்க முடியலையேங்க அப்படின்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இந்த தூக்கத்தை எளிமையாக நீங்கள் படுத்துடனே ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவதற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க. நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் வராமல் தடுக்கலாம். ஒருவேளை நோய் வந்திருந்தால் அதை எளிமையாக கட்டுப்படுத்தி குணப்படுத்துவதற்கு தேவையான ஆதாரமாக இருக்கக்கூடிய தூக்கத்தை கொண்டு வரலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நமது கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுது அப்படின்றத சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த தூக்கம் அப்படின்றது நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், நரம்புகள் ஓட்டம், எண்ணெய் ஓட்டம், லிம்பெட்டிக் சிஸ்டங்களுடைய ஓட்டம், இது மாதிரி வந்து சர்க்குலேட்டிவ் சிஸ்டம்ன்றது உள்ள உடம்புக்குள்ளே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அந்த தூக்கத்தில் அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுது, அங்கங்கே அப்படியே தேக்கமாயிருது. அப்போ தூக்கம் சரியில்லைன்னா உடலில் ஓட்டங்களுடைய தேக்கமாக ஆரம்பிச்சிருது. அதுதான் பல பிரச்சனைகள். கரெக்டுங்களா? அப்போ உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்பும் கால் பாதத்தில் முடியுது பார்த்தீங்களா? இந்த தேக்கம் எமது கால் பாதத்தில் தேக்கமாக அடையாளம் காமிக்கும். அப்போ இந்த கால் பாதத்து மூலமாக உங்களுக்கு தூக்கத்தை எளிமையாக கொண்டு வந்துடலாம். நம்ம சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாத பூசா தான் சிகிச்சை முறையாக பயன்படுத்துவதால் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அங்கே அடையாளங்களாக, நாட்ஸுகளாக நமக்கு வந்து தெரிய வரும். அதனுடைய தடைகளை அதை போக்குறது தான் சிகிச்சை. ஓகேங்களா? ரொம்ப கிரானிக்காக நாள்பட்ட வருடக்கணக்கில் இது மாதிரியான தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதுன்னா வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் மூலமாக தான் அந்த நாட்டெலாம் ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஓகேங்களா? ஆமாம். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கால் பாதத்தில் பண்ணுங்கள், நல்ல தூக்கம். ஓகேங்களா? அதை பயன்படுத்துங்க. பெட்டர். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கால் பாதத்தில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும். பாத குளியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் நம்மளுடைய சேனலில் பாத குளியல் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பாத குளியலை எப்படி பண்ணணும் அப்படின்றதே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தனித்தனி வீடியோவாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பலம் பெறலாம். பாத குளியல் மூலமாக எவ்வளவு நோய்கள் குணமாகுதுன்றதையும் நீங்கள் அதில் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத குளியல் எளிமையாக சொல்கிறேன், டீட்டெயிலாக நீங்கள் அந்த பதிவில் பார்க்கலாம். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு இந்த சுடுதண்ணியில் ஒரு டப்பில் ஊற்றி அந்த டப்பில் வந்து அந்த சுடுதண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். முடிஞ்ச மஞ்சள் பொடி கொஞ்சம் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஆமாம், அதாவது என்ன, அந்த காலில் நிறைய கிராக்லாம் இருக்குது, அழுக்குகள்லாம் இருக்குது, க்ரானிக் டிசீஸாக இருக்குது, கால் பாதமெல்லாம் வந்து பிளாக் டாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஆமாம். இரவு படுக்கைக்கு முன் நல்ல ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அப்படியே அந்த வார்ம் வாட்டரில் கால்களை தேய்ச்சி விடுங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சுடுதண்ணில் போய் டைரெக்டாக உள்ளே வச்சிடாதீங்க, கால் கொப்பளம் ஆயிடக்கூடாது. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பொதுவாக கால் பாதம் உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம். அப்போ அதுக்கு நீங்கள் கையில் முதல்ல தொட்டு பார்த்து உங்களுடைய கால் பாதத்தை வச்சா தாங்குமான்றதை செக் பண்ணிவிட்டு காலை உள்ளே வச்சு வாஷ் பண்ணுங்கள். கால்களை மெல்ல அப்படியே மேலும் கீழுமாக தேய்த்து விட்டுட்டு அந்த கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுங்க. இதை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு போங்க.
இந்த இரவு கால் பாதத்தை இப்படி வந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு போய் படுத்தாலே நல்ல தூக்கம் வரும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இதை பயன்படுத்தியே அவங்களுடைய ஃபீட்பேக்கை நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் முதல்ல பயன்படுத்தி பாருங்கள். பாத குளியல் செய்யுங்கள். உங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் உங்களுக்கு தூக்கம் நீண்ட நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். ஓகே. ஆனால் ரொம்ப கிரானிக்காக இருக்குதுங்க, இதெல்லாம் வந்து பண்ணினாலும் எனக்கு வந்து இன்னும் சரியாக தூக்கம் வரலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அடுத்த ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள். என்னென்னா, நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லெண்ணெய், இல்லை செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். அல்லது தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ஆமாம். இப்படி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது பாதாம் எண்ணெயோ கூட பயன்படுத்திக்கலாம். ஆலிவ் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் ஓகே பயன்படுத்திக்கலாம். பாதாம் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. என்ன பண்ண போகிறோன்னா, கால் பாதத்தில் ஒரு சின்ன மசாஜ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஆயில் வந்து பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் இருதயத்தை சாந்தப்படுத்தும். ஓகேங்களா? மூளையை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். ஓகேங்களா? பாதாம் ஆயில் அதே தான் பண்ணும், சாந்தப்படுத்தும், புத்துணர்ச்சி கிட்டும், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆமாம். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்குள்ளே கல்லுக்குள்ளும் ஊடுருவும் தன்மை வாய்ந்தது, உடம்புக்குள் ஊடுருவக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த கால் பாதத்தில் அங்கே பண்ணப்படும் பொழுது ஊடுருவும் தன்மை வாய்ந்ததுனால அங்கே முதல்ல என்ன பண்ணிடணும்னா, மூளை சூடு தான் தூக்கமின்மை பிரச்சனைக்கே காரணம். ஏன்னா உள்ள என்ன ஓட்டங்கள் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கே, நிறைய தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், கடந்த காலத்தினுடைய தோல்விகள், கடந்த காலத்தினுடைய கவலைகள், எதிர்காலத்தவர்களுடைய பயங்கள் எல்லாம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் ஸ்ட்ரெஸ்ஸு, அதான் தூக்கம் இல்லை. கரெக்டுங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி இந்த சூடை ஆஃப் பண்ணும், கூலிங் ஆகும், அருமையாக தூக்கம் வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தெரியும், இதுவும் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமாம். இருந்தாலும் இதனையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இரவு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு தூங்கி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இரவு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதக்குளியலும் சால்ட்டு போட்டு பாதக்குளியலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலில் நான் சொன்ன இந்த எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை தேர்ந்தெடுத்து கால் பாதத்தில், குறிப்பாக கட்டை விரலில், பாதம் முழுவதும் கூட நீங்கள் தேய்ச்சி மசாஜ் பண்ணலாம், தவறே கிடையாது. கட்டை விரலில் மட்டும் பண்ணுங்க போதும், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய தலைப்பகுதியினுடைய நரம்புகள் வந்து முடிவடையக்கூடிய இடம். அப்போ கால் பாதத்தின் கட்டை விரலில் அந்த ஆயிலை வச்சு ஒரு சின்ன மசாஜ் அப்படியே பண்ணுங்க. அப்படியே அப்படி ஒரு சின்ன மசாஜ் கொடுங்க கால் பாத கட்டை விரலில். இந்த எல்லா விரலையும் கூட பண்ணலாம், கட்டை விரல் தான் மெயினான ஒரு விஷயம். பீனியல் கிளாண்டோட நரம்பு முடிவடையக்கூடிய இடம். பீனியல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு செல்லும். அதற்கு இந்த கட்டை விரலில் அந்த பீனியல் கிளாண்டோட அந்த லொக்கேஷனில் என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு சின்ன மசாஜ் பண்ணலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சின்ன மசாஜ் ஒன்று பண்ணுங்கள், பாத மசாஜ் ஒன்று பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து பாருங்களேன், எப்படி தூக்கம் வரும் பாருங்கள். இது நம்முடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி கிரானிக்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹார்மோன் தாங்க. ஹார்மோன் தான் போயிட்டு என்ன பண்ணால் அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதற்கு கால் கட்டவரில் பண்ணுங்கன்னு சொல்லி நம்முடைய பேஷண்ட்ஸுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்போமோ அதே டிப்ஸை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறும் வார்ம் வாட்டரில் குளித்தாலே நல்ல தூக்கம் வரும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அடுத்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்தது வார்ம் வாட்டரில் சால்ட்டை போட்டு கால் வாஷ் பண்ணி பாத குளியல் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள், இதில் நல்ல தூக்கம் வரும். ஒருவேளை எந்த டோஸும் உங்களுக்கு பத்தலைன்னா அடுத்த டோஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எண்ணெயை கால் கட்டை விரலில் மசாஜ் மாதிரி பண்ணி பண்ணலாம். இது பெட்டர். நீங்கள் எடுக்கக்கூடிய தூக்க மாத்திரை நிப்பாட்டிலாமான்னா உடனே நிறுத்தாதீங்க. இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வர 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 இந்த மசாஜ் இதெல்லாம் பண்ணிகிட்டே வர வர ஒரு கட்டத்தில் அப்படியே நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் படிப்படியாக அதோட டோசேஜை மருத்துவரின் ஆலோசனை பேரில் குறைச்சி நிப்பாட்ட முடியும். அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம். ஒருவேளை அப்படி இருந்தும் தூக்கம் வரலைன்னா நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஏன்னா கொஞ்சம் கிரானிக்காக இருக்குதுன்னா சில நாட்ஸ்லாம் இருக்கும். அந்த நாட்ஸ் அடையாளங்கள் அதை நல்ல ஒரு கைதேர்ந்த இந்த மருத்துவர்கள் மூலமாக கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க. சூப்பர், அவ்வளோதாங்க. அதனால் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. தூக்கம்ன்ற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, அதிலிருந்து வெளியில் வாங்க. பல நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழலாம். அப்போ பல நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழணும்னா, நோய்கள் வந்து அந்த நோய்கள் சீக்கிரமாக குணமாகணும்னா தூக்கம்ன்ற இந்த ஒரு விஷயத்தை முதல்ல சரி செய்வோம். அதற்கு இந்த நான் சொன்ன இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.